வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் முடிஞ்சது. 3ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் முடிஞ்சது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி இப்போது எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லாடா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போதான் சிஜிஎல்கான எக்ஸாம் டேட் அண்ட் அதுக்கப்புறம் பிளேஸ் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 9 செப்டம்பர்லேருந்து நம்ம சிஜிஎல்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இப்போ எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் டேட் நம்ம அக்டோபரில் தான் வரும், அக்டோபர் மிடில் அப்படின்னு வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நம்ம கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் அக்டோபர் நவம்பரில் இருந்தது. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் டேட் வந்து 30 நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது 1ஆம் தேதியிலிருந்து நம்ம அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதம் தான் நமக்கான எக்ஸாம் டேட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் நம்மளோட அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம முதல்ல வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி கரெக்ஷன் விண்டோவே இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம எம்டிஎஸ் அண்ட் அவில் தான் இருக்குது. இன்னும் கரெக்ஷன் விண்டோ வந்து 16ஆம் தேதி தான் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா, ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகி 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி வந்து 20 ஆகஸ்ட்டுக்கு மேலே அது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும், இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் என்னென்னலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸாம் டேட் எப்போ, அதுக்கப்புறம் பிளேஸ் எங்கே, டைம் என்ன அப்படின்றத பார்த்துக்க முடியும். அண்டு நம்மளுடைய அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய எக்ஸாம் டேட் வந்து 30ஆம் தேதி செப்டம்பர் அப்படின்னா அதோடைய 4 நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுடைய எக்ஸாம் டேட் அக்டோபர் 5னா அக்டோபர் 1ஆம் தேதி தான் உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். இது எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டில் எக்ஸாம் டேட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் அவில்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டைமில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு அதிகமாக படிக்கிறத விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமில் என்ன படித்தா வந்து ஸ்மார்ட்டாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் வந்து கோர்சஸில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் படிச்சுட்டு இருக்கலாம். எதில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து டெஸ்டஸ் போட்டு பார்க்கலாம். இப்போலேருந்தே வந்து நீங்கள் செப்டம்பர், இப்போ வந்து ஆகஸ்ட் முடிஞ்சதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 15க்கு மேலே வந்து உங்களுடைய எக்ஸாம் டேட் வந்து, அதாவது உங்களுடைய டெஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக் ஆப்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் வாங்கி ஆன்லைன் டெஸ்ட் வாங்கியிருந்தா அப்படின்னாலையும் ஓகே தான். ஓகேங்களா, கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய டைமில் படித்தா கூட நம்மளால் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 150 மார்க்குக்கு செக்ஷன் 2 தான் நம்மளுடைய கட் ஆஃப். ஓகேங்களா, அதுக்கு தான் டார்கெட் பண்ணுங்கள். செக்ஷன் 1க்கு மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தூரமாக எடுத்து வச்சுட்டு ரீசனிங் மட்டும் ஒரு 15 கொஷின் உங்களால் அடிக்க முடியும். எல்லாராலையும் கண்டிப்பாக வந்து அடிக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா செக்ஷன் 1ல் வந்து ஒரு 12 கொஷின் அடிச்சிருந்தால் போதுமானதான், நெகட்டிவ் மார்க் இல்லை. செக்ஷன் 2ல் வந்து இங்கிலீஷும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய கட் ஆஃபை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் 150 மார்க்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். ஏன்னா ஒரே எக்ஸாம் தான், அடுத்து வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதனால் படிக்கும் போதே தெளிவாக படிங்க. கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா அதில் இருக்க எல்லா ஃபியூச்சர் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸை வந்து நம்மளோட சேனல் அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ கேளுங்க. எம்டிஎஸ் அண்ட் அவில்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும். 30 செப்டம்பர் டு 14 நவம்பர் வந்து நம்மளுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நோட்டீஸ் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் இல்லை நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டான ssc.gov.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.